வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் மாங்காய் இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதாவது தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகான்னு சொல்லலாம். நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது தாங்க மாங்காய் இஞ்சி. இதை நல்லா சுரண்டி எடுத்துருங்க. கையாலே அழகாக வந்துடும். கழுவிட்டு பல்ஸ் மோடில் போட்டு நம்ம இதை மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதோடைய வாசனை பார்த்திங்கன்னா இஞ்சி வாசனை அடிக்காது. மாங்காவும் இஞ்சியும் சேர்த்த வாசனையாக தான் இருக்கும். வெறும் இஞ்சி வாசனையும் அடிக்காது. மாங்காவும் இஞ்சியும் சேர்ந்து ஒரு ஸ்மெல் இருக்கும். இது டேஸ்ட்டே இருக்காது. மாங்காவுடைய சுவை மாதிரி தான் இருக்கும். இதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது உடல் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்க இதை நம்ம சாப்பிட்லாம். இந்த ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உடம்புக்கு நல்லது. ஹீட் அதிகமாக இருக்குங்க, வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாங்காய் இஞ்சின்னு சொல்லுவோம். காரமே இருக்காது கண்டிப்பாக. அதனால் இதை நம்ம எலுமிச்சை பழம் சேர்த்தும் செய்யலாம், புளி சேர்த்தும் செய்யலாம். நான் இன்றைக்கி புளி சேர்த்து தான் செய்கிறேன். ஒரு சட்டியில் இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பல்ஸில் போட்டு வச்சுருந்து அந்த இஞ்சியை செதுக்கி வச்சுருக்கோம். அந்த மாதிரி இல்லைனா துருவலாக கூட நீங்கள் துருவி வச்சுக்கலாம். நான் பல்ஸில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இதை நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகணுங்க. அப்போ தான் இது அந்த ஒரு சுமல் அடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா பச்சை வாசனையே அப்படியே இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா தான் இதுக்கு தேவைப்படும். காரத்துக்கு மிளகாய்த்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள்லாம் வெறும் மிளகாய்த்தூள் தான், இது தனியாத்தூள்லாம் சேர்க்கல. நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. சட்டியில் செய்யும்போது நமக்கு சுவையும் நல்லாயிருக்கும். அதே டைமில் சீக்கிரமாக வேலை எப்படின்னா ஹீட்டு அதிகமாக தாங்கும். அதனால தான் சட்டியில் செய்யணும் அடிக்கடி. இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியை வடிகட்டி திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் இந்த மாதிரி புளிப்புத்தன்மை, காரத்தன்மைக்கெலாம் தூக்கலாக தான் போடணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அந்த வெந்தய பவுடர் சேர்த்தாச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க இதுக்கு விடணும். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான மாங்காய் இஞ்சி ஊறுகாய் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.